Alhamdulillah Rabbil Alamin wa salatu wa salamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid wa ma Muhammadun illa rasul qad khalat min qablihi ar-rusul. وقال النبي صلى الله عليه وسلم الموت النصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு இறுதி நபியின் இறுதி நாட்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரினுடைய வளர்ப்பு, பெருமானாரினுடைய பிறப்பு முதல் நாம் பார்த்து வருகிறோம். மக்கமா நகரத்திலே 13 ஆண்டுகள் வாழ்ந்த நபிகள் பெருமானார் மதீனா நகரத்திற்கு வருகிறார்கள். மதீனா நகரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குகிறார்கள். பொருளாதார அமைப்பு, குடும்ப அமைப்பு, பல்துறை சார்ந்த எல்லா நிகழ்வுகளையும் பெருமானார் நிகழ்த்துகிறார்கள். போர்க்களங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிகழ்வை மனிதன் பார்க்க முடியாது. போர்க்களங்கள், அந்த போர்க்கள நியதிகள், உளவுத்துறைகள் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குகிறார்கள். தன் பணி முடிய போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி கால நடவடிக்கைகள் எப்படி இருந்தது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே யார் தோன்றுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் உதயத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அஸ்தமனத்தையும் கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து உலகம் பல லட்சம் பல கோடி மக்களை கண்டிருக்கிறது. இதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணி முடிகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பெருமானாரை தன்னின் பக்கம் அழைத்துக் கொண்டான் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது அதிகரிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுவது பெருமானாருக்கு சிரமத்தை கொடுக்கிறது. இந்த நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, நாங்கள் உங்களுக்கு ஒரு சேர் செஞ்சு தரட்டுமா, ஒரு நாற்காலி செய்து தரட்டுமா, அதிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நாயகமே, உட்கார்ந்து கொண்டு தொழுங்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது உலக சக்கரவர்த்தி பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்ன இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? ஒரு சேர் போட்டதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, சேர் தயாரித்து தருகிறோம், செய்யல, தயாரித்து தருகிறோம் என்று சொன்னதற்கு நான் என்ன நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி மின் ஜும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஏழையாகவே வாழ வைப்பாயாக, ஏழையாகவே மௌத்தாக்குவாயாக, ஏழைகளின் கூட்டத்திலேயே என்னை எழுப்புவாயாக என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன சொல்லை சஹாபாக்கள் புரியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மட்டும் புரிந்து கொள்ளுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை பெருமானார் நம்மை விட்டு மறையப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறது. சில தினங்கள் ஓடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், தன் தோழர்களை அழைத்து பேசுகிறார்கள். நான் உங்களிடத்திலே இருப்பதும் நலவு, நான் உங்களை விட்டு மறைவதும் நலவு என்றார்கள். நான் இருக்கிற பொழுது உங்களுடைய நன்மைகளை பார்க்கிறேன், தூண்டுகிறேன், உங்களிடத்திலே தீமையை பார்க்க
நான் தடுக்கிறேன். நான் மறைந்ததற்கு பிறகு, நான் வஃபாத்தானதற்கு பிறகு உங்களுடைய நல்லமல்கள் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது, எடுத்துக்காட்டப்படும். நான் சந்தோஷம் அடைவேன். தீய அமல்களாக இருந்தால் உங்களுக்காக நான் தௌபா செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்கிற பாவங்களுக்கு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக நான் செய்கிறேன், தௌபா செய்கிறேன் என்று பெருமானார் சொல்வதை கேட்டு தூரத்தில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மட்டும் அழுது கொண்டிருக்கிறார்கள். தூரத்தில் இருக்கிற அபூபக்கர் மட்டும் அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்து, எது சொன்னாலும் அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்க, உங்களுக்கு புரியவில்லையா? உடன் இருக்கிற தோழன் நான் தானே, எனக்குத்தான் தெரியும் வேதனையின் வருத்தம் என்ன என்று எனக்குத்தான் தெரியும். என் கண்மணி நபிகள் பெருமானாரே, என் மனைவி இறந்தால் எனக்கு கவலை இல்லை, என் மக்கள் இறந்தால் எனக்கு கவலை இல்லை, என் சொந்தங்கள் இறந்தால் எனக்கு கவலை இல்லை, யார் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்னை விட்டு என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறையப் போகிறேன் என்று சொன்ன அந்த செய்தியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்களிடத்திலே சொல்லிக் காட்டுகிறார்கள். ஒரு அம்மா வருகிறார்கள், மஸ்அலா கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மஸ்அலா கேட்கிறார்கள். நாயகம் பிறகு சொல்கிறேன் என்கிறார்கள். உடனே அந்த அம்மா, நீங்க இல்லைன்னா நான் யாரிடத்தில் கேட்பது என்று கேட்கிறார்கள். நீங்கள் இல்லை என்றால் நான் யாரிடத்தில் கேட்பது? நான் இறந்து போய்விட்டால் அபூபக்கரிடத்தில் கேளுங்கள் என்றார்கள். அவரும் இல்லை என்றால் யாரிடத்தில் கேட்பது? உமரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணி சென்று விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கு பிறகு கலீஃபாக்கள் யார் என்பதை சூசகமாக அந்த பெண்ணின் மஸ்அலாவின் மூலமாக அறிவித்து விடுகிறார்கள். ஒரு நாள் பெருமானார் சபையிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் உங்களிடத்திலே தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களுக்கு 2 விஷயத்தை நான் விட்டுச் செல்கிறேன், அந்த 2ஐயும் விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள், என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது, கிதாபுல்லாஹ், இறைவனுடைய வேதமாக இருக்கிற அல் குர்ஆனை உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட நீங்கள் விட்டு விடாதீர்கள். இன்னொன்று அஹ்ல பைத், என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அவர்களை பிடித்துக் கொண்டால் உங்களை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்த்து விடுவார்கள் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு காலம் ஓடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு மரணத்திலேயே உயர்ந்த மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நாட்டம். எல்லா தரஜாக்களையும் பெற்ற நாயகத்திற்கு மரணத்தில் சிறந்த தரஜா ஷஹாதத், ஷஹீதாகிற மரணம் தான் மரணத்திலேயே சிறந்த மரணம். அதையும் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுக்க நாடினான். ஹைபர் போர்க்களத்திற்கு பெருமானார் போய்விட்டு திரும்புகிற பொழுது ஒரு யூத பெண்மணி நபிகள் நாயகத்திற்கும் அவர்களின் தோழர்களுக்கு விருந்து கொடுக்கிறாள். விருந்திலே விஷத்தை கலக்கிறாள், விஷத்தை தோய்க்கிறாள். கடுமையான விஷம் நாவிலே பட்டுவிட்டாலே ஒருவரை மரிக்கச் செய்து விடுகிற விஷத்தை கலக்கிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஹதீஸிலே புகாரி ஷரீஃபிலே பதிவான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத பெண்மணியினுடைய அந்த தாவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். பெருமானாரும் தோழர்களும் சாப்பிடுகிற பொழுது பிஷ்ர் இப்னு பரா என்ற சஹாபி வேகமாக பசியிலே சாப்பிடுகிறார், சாப்பிட்டு விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு தன்னுடைய வாயை கை வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு கவளம் சாப்பிட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பொரித்த மாமிசம் பேசுகிறது, நபியே நாயகமே, என்னை தொடாதீர்கள் நாயகமே, என்னை தொடாதீர்கள் நாயகமே, எனக்குள்ளே இந்த பெண்மணி விஷத்தை ஊட்டி இருக்கிறாள் நாயகமே, நீங்கள் உண்டு, உங்களை நான் மரிக்கச் செய்வதற்கு எனக்கு மனமில்லை நாயகமே என்று அந்த மாமிசம் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை அழைக்கிறார்கள். யூத பெண்மணியை அழைத்து, ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்கிற பொழுது பெருமானாரிடத்திலே அந்த பெண்மணி சொன்னார்கள், நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது, நபி இல்லை என்று சொன்னால் அவர் உலகத்தை விட்டே போய்விட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன். நீங்கள் நபி, அதனால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற அந்த பெண்மணி விஷத்தை கொடுத்து ஈமான் கொள்ளுகிறார். இங்கு 2 ரிவாயத்துக்களை செய்கிறார்கள். ஒன்று, பிஷ்ர் இப்னு பரா இறந்து போனதற்காக அந்த பெண்மணியை கொலை செய்யப்பட்டது என்ற வரலாறு உண்டு. இன்னொரு வரலாறு, பெருமானார்
பெருமானார் மன்னித்து அவர் ஈமான் கொண்டு வாழ்ந்தார் என்ற வரலாறுகளும் உண்டு. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட அந்த ஒரு கவளம் இருக்கிறதே, ஆயிஷா ரலியல்லாஹுவின் மடியிலே கடைசி நேரத்திலே படுத்திருக்கிற பொழுது பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே புரண்டு சொன்னார்கள், ஆயிஷா, அன்றைக்கு அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா, என்னால் தாங்க முடியவில்லை ஆயிஷா, என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா. மரணத்தில் உயர்ந்தவரமாக இருக்கிற ஷஹாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு கொடுக்க நாடி இப்படி ஒரு வரலாற்று ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறார். இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வேதனை கொடுக்க வேண்டும், நாயகத்தை முடக்க வேண்டும், இறக்கடிக்க செய்ய வேண்டும், அவர்களை மறிக்க செய்ய வேண்டும் என்று யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து லபீத் என்ற சாஹிப் சூனியக்காரனை சந்திக்கிறார். பெருமானாருக்கு சூனியம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். நபிகள் பெருமானாருக்கு சூனியம் செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். தீன் சார்ந்த எந்த விஷயமும் மறக்கடிக்கப்படவில்லை, நினைவிருக்கிறது. உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் பெருமானார் மறக்க ஆரம்பிக்கிறார்கள். 6 மாத காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகரால் பட்ட தொல்லைகள் துன்பங்கள் ஏராளம். ஒரு நாள் பெருமானார் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கனவிலே பார்க்கிறார்கள், 2 மலக்குகள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இவர் யார் தெரியுமா என்று கேட்க இன்னொரு மலக்கு சொல்லுகிறார், இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்கவில்லை, இவர் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்? இன்னொருவர் சொல்லுகிறார், இவர் சிகரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். யார் சிகர் செய்தவர் என்று கேட்க இன்னொரு மலக்கு சொல்லுகிறார், லபீத் என்ற யூதர் தான் சிகர் செய்திருக்கிறார், அவருடைய 2 பிள்ளைகளின் மூலமாக சிகர் செய்யப்பட்டிருக்கிறது. இவர் கேட்கிறார், எதிலே சிகர் செய்யப்பட்டிருக்கிறது? பேரித்தம்பளத்திலே முடிகளை கொண்டும் நிகத்தை கொண்டும் சுருட்டி பெருமானாருக்கு சிகர் செய்யப்பட்டு இந்த கிணற்றிலே உள்ளே திணிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மலக்கு சொல்ல, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா 2 பேர்களையும் அனுப்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, நாயகமே அலியை அனுப்ப வேண்டாம் நாயகமே, அந்த சூனியம் அலிக்கு ஏதாவது தாக்கத்தை கொடுத்து விடும் நாயகமே, கஷ்டத்தை கொடுத்து விடும் நாயகமே, வேண்டாம் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா துடித்தெழுகிறார்கள். நான் இறந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிர் எனக்கு முக்கியமில்லை, என்னுடைய உயிருக்கு நான் கவலைப்படவில்லை, என் கண்மணி நாயகத்தை 6 மாத காலமாக இந்த கோலத்திலே பார்ப்பதற்கு எனக்கு மனமில்லை. துடிக்கிறார்கள், விரைகிறார்கள், ஓடுகிறார்கள், உள்ளே சென்று எடுத்துக்கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸினுடைய ஒவ்வொரு ஆயத்தாக ஓதுவதற்கு உத்தரவிட ஒவ்வொரு ஆயத்தும் ஓத முடிச்சு நீங்குகிறது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்திலிருந்து பெருமானார் விடைபெறுகிறார்கள். பூமானை கொல்ல வேண்டும் என்று பல தந்திரங்கள் செய்யப்படுகிறது. இதெல்லாம் பெருமானாரினுடைய அந்திம காலத்தில் நடக்கிறது. அண்ணல் பெருமானாரை பலகீனமாக்குகிறது அந்த சூனியம். அதற்கு பிறகு கடைசி ரமலான் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே கையாண்ட ரமலானில் கடைசி ரமலான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ரமலானும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வசனம் இறங்கியதோ அதை ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். இந்த ஆண்டு எத்தனை வசனம் இறங்கியதோ அதை பெருமானார் ஒவ்வொரு ரமலானிலும் திரும்ப ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். இந்த ஆண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடைசி ரமலானிலே உட்கார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 முறை ஓதி காட்டுகிறார்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன ஜிப்ரீலே, நான் இறப்பதை பற்றி நீ கவலைப்படுகிறாயா? நான் இறந்து விடுகிறேன் என்று நீ கவலைப்படுகிறாயா? ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை ஓதி காட்டிய ஜிப்ரீலே, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை ஓதி காட்டிய ஜிப்ரீலே, இப்பொழுது 2 முறை நீங்கள் ஓதி
காட்டி இருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய மரணம் சமீபமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டே சொன்னார்கள், நபியே நாயகமே, உங்கள் மரணம் எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தருகிறது. அதோடு சேர்த்து நான் அழுவதற்கான முக்கியமான காரணம், இதற்கு பிறகு நான் யாருக்கும் வகை கொண்டு போக முடியாது நாயகமே, வகை கொண்டு போக முடியாது நாயகமே. நான் யாருக்கும் ரிசாலத்தை நுபுவத்தை கொண்டு செல்ல முடியாது நாயகமே. உங்களோடு நுபுவத் முடிந்து விட்டது நாயகமே. நுபுவத்தின் சுவை இருக்கிறதே, ரிசாலத்தை கொண்டு வருகிற அந்த சுவை இருக்கிறதே, அதை வார்த்தையால் அடிக்க முடியாது நாயகமே. அது என்னோடு முடிந்து போனதே என்பதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் நாயகமே. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை அள்ளிச் சொரிகிறார்கள். அந்த கடைசி ரமலானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் யாத்திகாஃப் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு கடமையானதிலிருந்து ஹிஜ்ரி 2 ஒவ்வொரு வருடமும் பெருமானார் 10 நாள் கடைசி 10 யாத்திகாஃப் இருப்பார்கள். நோன்பு கடமையானதிலிருந்து 9வது ஆண்டு ஹிஜ்ரி 9 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்திகாஃப் இருக்க போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நாயகமே பள்ளிவாசல ஒட்டி என் வீடு இருக்கிறது, நானும் யாத்திகாஃப் இருந்து கொள்கிறேன் நாயகமே. ஆயிஷா சொல்கிறார்கள், பள்ளிவாசலை ஒட்டி என் வீடு இருக்கிறது, கதவை திறந்தா மஸ்ஜித், அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே நானும் உங்களோடு சேர்ந்து யாத்திகாஃப் இருக்கிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள், யாத்திகாஃப் இருந்து கொள்ளம்மா என்று அனுமதி கொடுக்கிறார்கள். இந்த செய்தி மற்ற மனைவிக்கு தெரிகிறது. பெருமானார் வெளியே சென்று விட்டு வந்தால் 8 கூடாரங்கள் பள்ளிவாசலுக்குள் இருக்கிறது. 8 கூடாரங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு வீடு தனியா 8 கூடாரங்கள் இருக்கிறது. உள்ளே வந்து என்னவென்று பெருமானார் கேட்கிறார்கள். பள்ளிக்குள்ள எல்லாம் தனித்தனி டென்ட்டா இருக்குது. பெருமானார் கேட்க மத்த 8 மனைவிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் 8 மனைவிமார்கள் இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹும் சௌதாவும் இறந்து போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதேபோல ஸைனப் பின்த் ஹுஸைமா இறந்து போனார்கள். இந்த 8 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி ஆயிஷா வீட்டுக்குள்ள 9 பேர் கூடாரம் அடிச்சு தங்கி இருக்கிறாங்க. பெருமானார் வந்து கேட்டாங்க, இது என்ன கூடாரம் என்றார்கள். நாயகமே, ஆயிஷா யாத்திகாஃப் இருக்கிறார்கள், அதனால் நாங்களும் யாத்திகாஃப் இருப்போம். ஆயிஷாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்த நாயகமே, எங்களுக்கும் அனுமதியை கொடுக்க வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம இருந்தால் என்ன செய்வோம்? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த தீர்ப்பு வித்தியாசமானது, அற்புதமான தீர்ப்பு. யாருடைய மனதையும் கவலைப்படுத்தாமல் கலங்கப்படுத்தாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து சொல்லியிருக்கலாம், ஆயிஷா இதையே மத்த மனைவிட்டு சொல்லலாம் என்று ஆயிஷாவை கண்டிச்சிருக்கலாம், அல்லது மத்த மனைவிகளை கண்டிக்கலாம். நீங்கள் எல்லாம் யாத்திகாஃப் இருக்க கூடாது, ஆயிஷா மட்டும் தான் இருக்க வேண்டும், அவர்களுக்கு மட்டும் தான் அனுமதி என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் சத்திய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இருக்கிற மாதிரி இல்லைன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு, நீங்களே யாத்திகாஃப் இல்லைன்னா நான் எதுக்கு இருக்க போறேன் நாயகமே? 8 கூடாரம் காணாமல் போனது 10 நிமிஷத்துல. என்ன நாயகம் யாத்திகாஃப் இல்லை என்றால் பெருமானார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியின் வீட்டுக்கு வருவார்கள். அந்த நேரத்திலே மனைவிமார்கள் பள்ளிவாசல்ல இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அல்லாஹ்வினுடைய வேதனையும் கோபமும் இறங்கிவிடும். எல்லாம் பறந்தாச்சு. பெருமானார் அந்த வருடம் ஹிஜ்ரி 9 பெருமானார் யாத்திகாஃப் இருக்கவில்லை. அதையும் சேர்த்து 20 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி காலத்திலே கடைசி ரமலானிலே 20 நாட்கள் யாத்திகாஃப் இருக்கிறார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹஜ் பெருநாள் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. பெருமானார் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் தயாராகிறார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஹஜ் செய்கிற பாக்கியத்தை பெற்றாக வேண்டுமே என்று எல்லோரும் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில்
இடத்திலே வந்து சொல்கிறார்கள், அழுது கொண்டே சொல்கிறார்கள், நாயகமே, எல்லா நேரத்திலும் உங்களோடு இருந்த நான் இப்பொழுது உங்களோடு என்னால் வர முடியாத நாயகமே என்று சொல்லுகிறார்கள். என்ன அபூபக்கரே என்று கேட்கிற பொழுது, என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி நாயகமே, நிறைமாத இன்றா நாளையா என்று இருக்கிறாள் நாயகமே, அதற்காக நான் இருக்க வேண்டும் நாயகமே. பெருமானார் அனுமதி கொடுக்கிறார்கள். உன் மனைவியோடு சேர்ந்து நீ இருந்து கொள், நான் புறப்பட்டு செல்கிறேன் என்று அனுமதி கொடுக்கிறார்கள். வீட்டுக்கு சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டிலே மனைவி பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பெருமானாரிடத்திலே நான் சொல்லிவிட்டேன், பெருமானார் புறப்பட போகிறார்கள், உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்ல. மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வேண்டாம் வேண்டாம், என்னை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் பெருமானாரோடு இருங்கள், இல்லை என்றால் உடல் மட்டும்தான் உங்களுக்கு இங்கிருக்கும், உயிரெல்லாம் அந்த நாயகத்தோடு இருக்கும், அந்த உயிரெல்லாம் அந்த நாயகத்தோடு இருக்கும், ஆனால் வேண்டாம், நீங்கள் புறப்படுங்கள். நிறைமாத கர்ப்பிணி அனுமதி கொடுத்து அனுப்புகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஓடி வருகிறார்கள். நடக்கவில்லை, ஓடி வருகிறார்கள். பெருமானாரை பார்க்கிறார்கள். நாயகமே, உங்களோடு செல்வதற்கு என் மனைவி அனுமதி கொடுத்து விட்டார் நாயகமே. பெருமானார் சிரிக்கிறார்கள். நீங்கள் வருவீர்கள் என்று தெரியும் அபூபக்கர். மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாரோடு பேசிவிட்டு மனைவி இடத்திலே செல்ல, அந்த மனைவி சொன்னார்களாம், நாயகத்தோடு வருவதற்கு எனக்கு ஆசை இருக்காதா? நிறைமாத கர்ப்பிணி, எனக்கு ஆசை இருக்காதா? செல்லுகிற வழியிலே குழந்தை பிறந்தால் அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், மற்ற பெண்கள் இருக்கிறார்கள், பார்த்துக் கொள்வார்கள், நானும் வருகிறேன். அழைத்துச் செல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், நாயகமே, என் மனைவி இப்படி சொல்றாங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். செல்லுகிற பாதையில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு குழந்தை பிறந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானாரோடு எல்லோரும் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறார்கள். அரஃபா மைதானம் வருகிறது. அரஃபா மைதானத்திலே கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய இறுதி பேருரை, இன்றைக்கு அகிலத்தையே அளந்து காட்டுகிற பேருரையாக, அகிலத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் வழிகாட்டும் பேருரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருரை நிகழ்த்துகிறார்கள். அதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள், இமாமுனா திருமதி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள், இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள், பெருமானார் பேசிய பேச்சுக்களை வீட்டில் இருக்கிற சஹாபிகளுக்கு கூட அல்லாஹ் கேட்கச் செய்தான் என்கிறார்கள். அண்ணல் பெருமானாரினுடைய பெரிய மோஜிசாக்களில் ஒன்று. பெருமானார் அன்னைக்கு மைக் இல்ல, அன்னைக்கு எதுவும் இல்ல, 90,000 பேர்கள் இருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். சஹாபாக்கள், கடையில் இருக்கிற சஹாபாக்கள், வீட்டில் இருக்கிற சஹாபாக்கள், சபையில் இருக்கிற சகாபாக்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் கேட்கச் செய்தான். டென்ட்ல இருக்கிறாங்க, மினா டென்ட்ல. சில பேர்கள் அரபாவினுடைய கூடாரத்தை போட்டு தங்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் மனாசில், வீடு வீடுன்னே அவங்க சொல்லுவாங்க. அரபுகள்ல மனாசில் மஸ்கன் என்று சொல்லுவார்கள். அங்கங்கே இருக்கிறார்கள். இந்த சப்தம் அல்லாஹ் கேட்க வைக்கிறான், வரலாறு சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றிய உரையை அன்புக்குரியவர்களே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டளைகளை இந்த சமுதாயத்திற்கு போடுகிறார்கள். المسلم على المسلم حرام دمه وماله وإرضه كيومكم هذا وبلدكم هذا وشهركم هذا. பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த ஊர் எவ்வளவு கண்ணியமான ஊர் என்று கேட்கிறார்கள். மக்கமா நகரம் எவ்வளவு கண்ணியமான நகரம், மக்கமா நகரத்திலேயும் துல்ஹஜ் மாதம், அத்துடைய மாதம் எவ்வளவு கண்ணியமான மாதம், அதிலும் இந்த அரஃபாவுடைய மைதானம் எவ்வளவு கண்ணியமானது. இதை போன்றுதான் ஒரு முஸ்லிம் கண்ணியமானவன். ஒரு முஸ்லிமினுடைய உயிர் மதிக்கப்பட வேண்டும், ஒரு முஸ்லிமினுடைய பொருள் மதிக்கப்பட வேண்டும், ஒரு முஸ்லிமினுடைய மானம் மதிக்கப்பட வேண்டும். ஒருவர் இன்னொருவருக்கு மானபங்கப்படுத்தக் கூடாது, பொருளை சூறையாடக்கூடாது, உயிரை எடுக்கிற தகுதி யாருக்கும் கிடையாது என்று பூமான் சகோதரத்துவத்தை, அந்த ஒரு முஸ்லிமினுடைய உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஊட்டுகிறார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டுகிறார்கள். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், இன்னி வலஅத் அம்ரல் ஜாஹிலியா தஹ்த கதமி. ஜாஹிலியத்தினுடைய எல்லா செயல்களையும் என் காலுக்கு கீழே வைத்து விட்டேன். இனி ஜாஹிலியத்தின் நடைமுறைகள், மூடப்பழக்கங்கள், ருசூமாத்துகள், சடங்குகள் இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் எதை வழிகாட்டி இருக்கிறானோ அந்த வழிகாட்டுதலின்படிதான் நீங்கள் நடந்து ஜெயிக்க வேண்டும் என்ற சட்டத்தை பெருமானார் சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இன்றிலிருந்து திமா உங்களுடைய இரத்தத்திற்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரபீஅத் இப்னுல் ஹாரிஸ் பனு சஅத் கூட்டத்தாரை சார்ந்த ரபீஅத் இப்னுல் ஹாரிஸை ஹுதைல் என்பவன் கொலை செய்து விடுவார். ஹுதைல் பனு சாயித் கூட்டத்தார்கள் எல்லாம் தியத்தை கேட்பார்கள். கொலை செஞ்சிட்டாக்கா கொலைக்கு பகரமாக 100 ஒட்டகை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹுதைலுக்காக நான் கொடுக்கிறேன், ஹுதைலால் கொடுக்க முடியாது, ஹுதைலுக்காக நான் கொடுக்கிறேன் என்று 100 ஒட்டகையை கொடுத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்திலே சொன்னார்கள், ஹுதைலுக்காக 100 ஒட்டகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய முஸ்லிம்களே, அன்புக்குரிய இளவல்களே, நீங்கள் இனிமேல் கொலையிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமானார் 4ஆவதாக சொன்னார்கள், வட்டி நமக்கு அழகல்ல, வட்டி நமக்கு அழகல்ல, வட்டி ஹராமாக்கப்பட்டு விட்டது, வட்டியை நீங்கள் தொட்டு விடாதீர்கள். அரஃபா மைதானத்திலே இறுதி போர்வையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்த அந்த வட்டி இன்றைக்கு நம் சமுதாயத்திலே எப்படி நடமாடிக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் வட்டியை ஒழித்தது அப்பாஸின் மூலமாகத்தான். அப்பாஸ் ரலியல்லாஹு கொஞ்ச நாள் வட்டிக்கு விட்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் இறங்கியவுடன் சொல்லிவிட்டார்கள், முதல் மட்டும் தான் உண்டு, வட்டி கிடையாது, இன்றிலிருந்து வட்டி ஹராமாக்கப்பட்டது என்ற அப்பாஸிலிருந்து வட்டியை நான் ஹராமாக்கினேன். அது நடைமுறையில் இருக்கிறது, கியாமத் நாள் வரை நடக்க வேண்டும். அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள், இத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்களின் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழே அவள் இருக்கிறாள் என்பதற்காக, உங்களுக்கு மனைவியாக இருக்கிறாள் என்பதற்காக அவளை அடிமையாக்கி விடாதீர்கள். ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்றால் ஃபைதுஹுன்ன, உபதேசம் செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் திருந்திக் கொள்ளுங்கள். அதிலும் உங்கள் மனைவி ஒத்து வரவில்லையா, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையிலே ஒரே படுக்கையிலே படுத்துக் கொள்ளுங்கள். முகத்தை காட்டி அல்ல, முதுகை காட்டி படுத்தி மனைவியை திருத்துங்கள். அதிலும் ஒத்து வரவில்லையா, வதுரிபூஹுன்ன, அவர்களை லேசாக அடியுங்கள். கைர மப்ரா, இந்த அடியை மறந்து விடாதே என்று சொல்லாமல் லேசாக அடித்துக் கொள்ளுங்கள் என்று பெண்கள் விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே பேசுகிறார்கள். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், நீங்கள் எனக்கு பிறகு, பெருமானார் சொல்லுகிறார்கள், எனக்கு பிறகு நீங்கள் கிதாபுல்லாவை விட்டு விடாதீர்கள். அது வெறும் ஓதுகிற வேதம் மட்டுமல்ல, அது அமல் செய்கிற வேதம், அது சிந்திக்கிற வேதம், சிந்திக்கப்படுகிற வேதம், செயல்படுத்தப்பட வேண்டிய வேதம். அதனால் இந்த வேதத்தை ஓதும் வேதமாக மட்டும் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், இந்த வேதத்திலிருந்து நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்தும் சொல்லுகிறார்கள், உங்களுடைய தலைவர், நீங்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவருடைய தலை திராட்சையை போன்று சிறியதாக இருந்தாலும் தலைவருக்கு கட்டுப்படுகிற பண்பாடு கொண்டவர்களாக நீங்கள் மாறி போய்விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தர்ஜிஉ பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஒருவர் இன்னொருவரை பகைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துவிட வேண்டாம், உங்களுக்குள்ளே வேற்றுமை வந்துவிட வேண்டாம், உங்களுக்குள்ளே வேற்றுமை வந்துவிட வேண்டாம், ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொல்லிக் காட்டுகிறார்கள், இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லிக் காட்டுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள். நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள். யூதர்கள் நபிமார்களுடைய கபரை வணக்கஸ்தலமாக மாற்றினார்கள், அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வினுடைய லானத்தை பெற்றார்கள். இதுபோன்று நீங்கள் என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேருரை நிகழ்த்துகிறார்கள். நிகழ்த்திவிட்டு பெருமானார் சொன்னார்கள், வல் யுபல்லிகி ஷாஹித் வல் காயிப், கை நீட்டி சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் கேட்காதவர்களுக்கு எத்தி வைக்கட்டும், கேட்டவர்கள் கேட்காதவர்களுக்கு இதை கொடுக்கட்டும் என்றார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு பெருமானார் மதீனாவிற்கு செல்லுகிறார்கள். ஒரு சில மாதங்கள் உருண்டோடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நின்று தொழ வைக்க முடியவில்லை, பெருமானாருக்கு நின்று தொழ வைக்க முடியவில்லை. சஃபர் மாதம் துவங்குகிறது, பெருமானார் நிற்க முடியவில்லை, பெருமானார் உட்கார்ந்து தொழ வைக்கிறார்கள். சஹாபாக்களும் உட்கார்ந்து கொண்டார்கள். அன்னலை அப்படியே பின்பற்றி பழகிய அந்த சஹாபாக்களுக்கு என்ன தெரியும், அதனால் உட்கார்ந்தும் தொழுகிறார்கள்.
சொல்லுகிறார்கள், பெருமானார் தொழுகையை முடித்துவிட்டு சொன்னார்கள், இமாம் முடியாமல் உட்கார்ந்து தொழுதால் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நின்றுதான் தொழ வேண்டும் என்ற சட்டத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். பெருமானார் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஷஃபர் மாதத்தினுடைய கடைசி வாரம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அடிமை, உரிமை விட்ட அடிமை இப்னுல் மௌஹிபாவை அழைத்துக்கொண்டு ஜன்னத்துல் பக்கீ செல்கிறார்கள். ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்திற்காக செல்கிறார்கள். அங்கு கொடுக்கப்படுகிற வேதனைகளை பெருமானார் பார்க்கிறார்கள். அண்ணல் பெருமானாரினுடைய கண்கள் நம்முடைய கண்களை போன்ற அல்ல. விண்ணுக்கு மேலேயும் அந்த கண்களால் பார்க்க முடியும், மண்ணுக்கு கீழேயும் அந்த கண்களால் பார்க்க முடியும். முன்னால் பார்ப்பதை போன்று பின்னாலும் பார்க்க முடியும். மெஹராபிலே நின்று கொண்டு சொர்க்கத்தை பார்த்த கண்கள், மெஹராபிலே நின்று கொண்டு நரகத்தை பார்த்த கண்கள், அந்த கண்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பொழுது 2 பேர் கபரிலே வேதனை கொடுக்கப்படுகிறார்கள். மேலே நடந்து கொண்டே பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவர், இன்னொருவர் கோல் சொல்லி நடப்பவர் என்று. பெருமானார், நீங்கள் எல்லாம் இதை லேசான பாவமாக நினைக்கலாம், அல்லாஹ் அதை பெரும் பாவமாக நினைக்கிறான் என்று சொல்லி வேதனையை தடுப்பதற்காக வேண்டி பேரித்த மட்டையை நட்டு, இது பச்சையாக இருக்கிற காலம் எல்லாம் இதனுடைய தஸ்பீஹால் இவர்களின் வேதனை குறைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சென்ற அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீக்குள்ளே நுழைகிறார்கள். ஜன்னத்துல் பக்கீக்குள்ளே கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள். அங்கு கொடுக்கப்படுகிற வேதனையை பார்த்து இஷாவுக்கு பிறகு சென்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னுல் மௌஹிபாவிடத்திலே சொன்னார்கள், இப்னுல் மௌஹிபா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஜன்னத்தை ஒரு பக்கம் காட்டுகிறார், அவனுடைய லிக்காவை ஒரு பக்கம் காட்டுகிறார், இன்னொரு பக்கம் பூமியினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் காட்டுகிறார். நாயகமே, இது வேண்டுமா என்று கேட்கிறார். ஜன்னத்து வேண்டுமா, என்னுடைய சந்திப்பு வேண்டுமா, அல்லது பூமியினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் வேண்டுமா என்று கேட்கிறார். இப்னுல் மௌஹிபா, நாயகமே நீங்கள் எதை எடுக்கப் போகிறீர்கள் நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு எதற்கு ஹஸாயினுல்லர், எனக்கு எதற்கு சில நாட்கள் வாழுகிற எனக்கு எதற்கு ஹஸாயினுல்லர், நான் ஜன்னத்தையும் அல்லாஹ்வினுடைய லிக்காவையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். இங்கு நடக்கிற அதாபுல் கபரை என்னால் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை இப்னுல் மௌஹிபா என்று பெருமானார் அழுகிறார்கள். காலை சுபுஹ் வரை நடந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பல் ஆலமீனே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு ரப்பல் ஆலமீனே, யாரெல்லாம் கியாமத் நாள் வரை ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்குகிறார்களோ அவர்களுக்கு அதாபுல் கபர் இல்லை என்ற நிலையை நீ கொடு ரப்பே, சலுகையை கொடு ரப்பே. நான் அருகில் அடங்கி பார்த்துக் கொண்டிருக்கிற இடம் ரப்பே, அங்கு நரக வேதனை கொடுக்கப்படுவதை பார்த்து என்னால் உறங்கிக் கொண்டிருக்க முடியாத ரப்பே, ஆனால் நீ நான் மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு அதாபுல் கபர் இல்லாமல் ஆக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். நபியே நாயகமே, அல்லாஹ் உங்களை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறான். நாயகமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எதையெல்லாம் பிரியப்படுகிறீர்களோ வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நீங்க எதெல்லாம் பிரியப்படுறீங்களோ அதெல்லாம் ரப்பு கொடுத்துட்டானா பழக்க நாயகமே. இவர்களுக்கு அதாபுல் கபர் கிடையாது நாயகமே. யாரெல்லாம் ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கப்படுகிறார்களோ கியாமத் நாள் வரை அங்கு அதாபுல் கபர் கிடையாது நாயகமே. கபரின் வேதனையே இல்லாமல் இருக்கிற ஒரே இடம் உலகத்திலே அந்த ஜன்னத்துல் பக்கீல் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட நாள் வாழச் செய்து அங்கு அடங்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்ள வேண்டும். ஜன்னத்துல் பக்கீயிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்லுகிற பொழுது பெருமானாருக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அல்லாஹ்விடத்திலே இந்த உம்மத்திற்காக அழுது தலைவலியாக மாறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை பார்க்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே, அம்மா ஆயிஷா, கடுமையாக தலைவலிக்கிறது அம்மா, துண்டை கொடு, நான் கட்டிக் கொள்ளுகிறேன் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துண்டை கொடுக்கிறார்கள். துண்டை எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய தலையிலே ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்திலே வாங்கிய பெருமானார் தன் தலையிலே கட்டிக்கொண்டு சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கஷ்டம் உனக்கு கொடுக்கப்பட்டு
நீ மௌத்தானால் உனக்கு நான் தொலை வைத்து அடக்குவேன் அம்மா ஆயிஷா, உனக்கு நான் தொலை வைத்து அடக்குவேன் அம்மா ஆயிஷா என்று சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் வேதனையை புரிந்து கொள்ள முடியவில்லை. சொன்னார்கள், ஓஹோ இப்படி ஒரு ஆசையா, என்னை கபர்ல அடக்கிட்டு நீங்க என்னோட கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க ஆசைப்படுகிறீர்களா நாயகமே என்று சொல்ல, பெருமானார் சிரித்துக் கொள்ளுகிறார்கள். அண்ணல் பெருமானார் சிரித்துக் கொள்ளுகிறார்கள். அடுத்த நாள் வருகிறது, அடுத்த நாள் வருகிறது. 3 நாட்கள் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் பேசவில்லை. மற்ற மனைவிமார்களிடத்திலே உமான் நபிகள் பெருமானார் பேச முடியவில்லை. காய்ச்சலாக மாறுகிறது, தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. பெருமானாரால் பேச முடியவில்லை, பெருமானாரால் பேச முடியவில்லை. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிலையை பார்த்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். நாயகத்துக்கு ஏதாவது கஷ்டம்னா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி பார்ப்பார்கள். அல்லாஹும்ம அத்ஹபில் பாஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஉக வலா யுகாதிரு ஸக்மா. அல்லாஹும்ம அத்ஹபில் பாஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஉக லா யுகாதிரு ஸக்மா என்ற துஆவை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள். அந்த துஆவை ஆயிஷா ரலியல்லாஹு ஓதி, குல் ஹுவல்லாஹுவை ஓதி, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதி, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி, ஆயிஷா ரலியல்லாஹு தன் கையில் அல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு தன் கையில் அல்ல, நாயகத்தின் கையிலே ஊதி பெருமானாரின் மேனியிலே தடவுகிறார்கள். பெருமானாரின் மேனியிலே தடவுகிறார்கள். காய்ச்சல் கூடிக்கொண்டே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் கூடிக்கொண்டே வருகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அண்ணல் பெருமானாரை பார்க்க வருகிறார்கள். அண்ணலை பார்த்தவுடன் அறிந்து கொண்ட அபூபக்கர் நாயகம் பெருமானாரை பார்த்து அழுகிறார்கள். பெருமானார் அபூபக்கரை பார்த்து அழுகிறார்கள். ஃபக்கது வகஅ அஜ்ருக அலல்லாஹ் யா அபூபக்கர், அபூபக்கரே உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பிரதி உபகாரம் நான் செய்து விட்டேன் அபூபக்கரே, நான் பெற்றதற்கு பிரதி உபகாரம் செய்து விட்டேன் அபூபக்கரே, உனக்கு மட்டும் என்னால் பிரதி உபகாரம் செய்யவே முடியவில்லை அபூபக்கரே, செய்யவே முடியவில்லை. நாளை மறுமையிலே உனக்கு நான் பிரதி உபகாரம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலேயும் நாம் இருவரையும் ஒன்று சேர்த்து வைப்பான், நாம் இருவரையும் ஒன்று சேர்த்து வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லுகிறார்கள், ஆறுதல் சொல்லுகிறார்கள். இந்த நேரத்திலும் கூட நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருக்கு ஒரு வழமை இருந்தது. வாழ்ந்த 9 மனைவியின் வீட்டுக்கும் பெருமானார் ஒரு நாளைக்கு ஒரு மனைவியின் வீட்டுக்கு செல்லுவார்கள். முடியாத தருணம் நடக்க முடியவில்லை. ஆனாலும் பெருமானார் 4 பேர்களின் துணை கொண்டு ஒவ்வொரு மனைவியின் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். 4 பேர்கள் இப்னுல் மோஹிபா, ஷக்ரான், சௌபான், அபூ ராஃபி 4 பேர்களின் துணை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனாவின் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அன்று மைமூனாவின் வீட்டில் தங்க வேண்டும். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அண்ணல் பெருமானாரினுடைய இந்த நீத நிலையை பார்த்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த நிலையை பார்த்து மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள், மனைவிமார்களே, நாயகத்திற்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய நாட்களை விட்டுக் கொடுக்க கூடாதா? அண்ணல் பெருமானாருக்கு இந்த நிலையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அத்தனை பேர்களும் நீங்கள் இறக்கப்படுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவின் வீட்டில் தங்கட்டுமே என்று அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். ஒவ்வொரு மனைவியாக அனுமதி கேட்கிறார்கள். பெருமானார் எவ்வளவு நீதமாக நடந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனைவியாக அனுமதி கேட்க அத்தனை மனைவிமார்களும் அனுமதி கொடுக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் வீட்டிலே பெருமானார் தங்குகிறார்கள். பெருமானாரை பார்ப்பதற்காக சஹாபாக்கள் வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேனியை தொட்டு பார்க்கிறார்கள். கடும் உஷ்ணமாக இருக்கிறது. நாயகமே எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே, எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு பல மனிதர்களுக்கு கொடுக்கிற கஷ்டத்தை கொடுப்பார், பல மனிதர்களுக்கு கொடுக்கிற கஷ்டத்தை கொடுப்பார். அதை நாங்கள் தாங்கினால் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல எங்களிடத்திலிருந்து அல்லாஹ் பாவங்களை உதிரச் செய்வான். பாவங்கள் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தரஜாவை உயர்த்துவான். என் தரஜாவை உயர்த்துவதற்காகத்தான் என் ரப்புல் ஆலமீன், என் தரஜாவை உயர்த்துவதற்காகத்தான் என் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு காய்ச்சலை கொடுத்திருக்கிறான். நான் பொறுமையாக இருக்கிறேன் உஸ்மான், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று வந்தவர்கள் எல்லாம் நோயாளிக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். ஆனால் பெருமானார் மட்டும்தான் பார்க்க வந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள், பார்க்க வந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். உம்மு சலமா அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். திரை
எனக்கு பின்னால் இருக்கிறார்கள் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர்வைக்கு மேலே தொடுகிறார்கள். போர்வைக்கு மேலே சூடாக இருக்கிறது. நபியே நாயகமே அழுது கொண்டே கேட்கிறார்கள், நபியே நாயகமே கை வைக்க என்னாலே முடியவில்லை நாயகமே, நீங்கள் எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சயீத் 40 பேர்களுக்கு கொடுக்கிற கஷ்டத்தை அல்லாஹ் என் ஒருவனுக்கு கொடுத்திருக்கிறான் சயீத், அதனால் நான் தாங்கிக் கொள்கிறேன், என் அந்தஸ்தை உயர்த்துவான். சும்மல்லம் செல் நல்லவர்களுக்கு இது போன்ற சோதனை வரும் சயீத், நல்லவர்களுக்கு நாதாக்களுக்கு இது போன்ற சோதனை வரும் சயீத், அதை தாங்கிக் கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பான் சயீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறார்கள். மனைவிமார்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா மனைவிமார்களும் அழுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா மருந்து வாங்கி வருகிறார்கள். நபியே நாயகமே மருந்தை சாப்பிடுங்கள் நாயகமே. பெருமானார் தரையிலே படுத்து உருள்கிறார்கள். தலைவலி தாங்க முடியாமல் உருள்கிறார்கள். காய்ச்சல் தாங்க முடியாமல் உருள்கிறார்கள். தண்ணீரை ஊட்டுங்கள் என்று பெருமானார் தவிக்கிறார்கள். நாயகத்தின் மீது நீர் ஊற்றப்படுகிறது, தண்ணீர் ஊற்றப்படுகிறது. பெருமானாரின் மேனியை விட்டு பிரிகிற பொழுது அந்த தண்ணீர் வெந்நீராக கீழே கொட்டியது. தண்ணீர் வெந்நீராக கொட்டியது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டே சொல்கிறார்கள், நபியே நாயகமே மருந்து சாப்பிடுங்கள் நாயகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு சலமா வேண்டாம், உம்மு சலமா எனக்கு நோய்தான் மருந்து. உம்மு சலமா என் ரப்புல் ஆலமீனை சந்திக்கிற நாள் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. உம்மு சலமா எனக்கு மருந்து வேண்டாம், கொண்டு வந்த மருந்தை எல்லோரும் மனைவிமார்கள் எல்லோருக்கும் கொடுங்கள் என்றார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் சாப்பிடுங்கள். என் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹ் வேண்டாம் என்றார்கள். மைமூனா ரலியல்லாஹ் அன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? என் கணவருக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் என்பதற்காக மைமூனா ரலியல்லாஹு தஆலா அந்த 13 நாட்களும் நோன்பு வைத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பெருமானாருக்கு உடல்நிலை நன்றாக வேண்டும் என்று அந்த மைமூனா ரலியல்லாஹு தஆலா சாப்பிடாமலே இருந்தார்கள். மைமூனாவுக்கும் மருந்து கொடுக்க வேண்டாம், மற்றவர்கள் கொண்டு வந்த மருந்தை சாப்பிடுங்கள் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் கடுமையாகிறது. அந்த காய்ச்சல் மயக்கமாக மாறுகிறது. நிலை தடுமாறி போகிறார்கள். பெருமானார் எழுந்து நிற்க முடியவில்லை. சஹாபாக்கள் எல்லாம் இந்த நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விடவில்லை. அவர்கள்தான் தொழ வைக்கிறார்கள். நபிகள் கோமான் அந்த காய்ச்சலிலே சென்று தொழ வைப்பார்கள். பெருமானார் தொழ வைப்பதை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிற பொழுது பெருமானார் நின்று அல்லாஹ்விடத்திலே நீண்ட சூறாக்களை ஓதுவார்கள். பின்னால் இருக்கிற எல்லோரும் அழுது கொண்டே நிற்பார்கள். பெருமானாரின் வேதனை தாங்காமல் தொழுது கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு அமீ அனீஸ் ரலியல்லாஹு தஆலா மரணமாகி விடுகிறார்கள். தொழுகையிலேயே மரணமாகி விடுகிறார்கள். நபியே நாயகமே கட்டத்தை தாங்கியதால் பின்னால் நிற்க முடியவில்லை என்று அப்துல்லாஹ் இப்னு அனீஸ் ரலியல்லாஹு தஆலா பின்னால் மரணமாகிறார்கள். அவர்களின் ஜனாஸா தொழ வைக்கப்படுகிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க முடியாத நிலை. எல்லா நேரங்களிலும் முன்னால் நின்று தொழ வைத்த நாயகத்திற்கு இப்பொழுது மயக்கம் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னர் பெருமானார் கடைசியில் தொழ வைத்த தொழுகை மகரிபு தொழுகையிலே வல் முர்சலாத்து சூராவை ஓதி பூமான் தொழ வைத்ததுதான் கடைசி தொழுகை. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சென்றார்கள். இஷாவுக்கு சஹாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இஷா நேரத்திலே சஹாபாக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரவில்லை. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். மயங்கி போன நாயகம் திடீரென்று கண் விழிக்கிறார்கள். ஆயிஷா தொழுகை என்ன ஆனது ஆயிஷா என்று கேட்க, நாயகமே சஹாபாக்கள் உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயகமே, உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயகம். பெருமானார் ஒளி செய்கிறார்கள். எழலாம் என்றால் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். மீண்டும் மயக்கம் தெரிகிறது. பெருமானார் தொழுகை என்னானது என்று கேட்கிறார்கள். 5 முறை இதே நிகழ்வு நடக்கிறது. பெருமானாரால் வர முடியவில்லை. இப்பொழுதுதான் பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கர் தொழ வைக்கட்டும் என்றார்கள். பெருமானார் அபூபக்கர் தொழ வைக்கட்டும் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இந்த தைரியம் என் தகப்பனாருக்கு இல்லை நாயகமே, நீங்கள் நின்ற இடத்திலே என் தகப்பனாரால் நிற்க முடியாத நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போன்று நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். ஆயிஷா நாயகி ஹஸ்ஸாட்ட போய் சொல்றாங்க, உங்க வாப்பா உமர் கொஞ்சம் தைரியசாலி, அதனால உங்க வாப்பாவை சொல்லுங்க என்று சொல்ல உமர் ரலியல்லாஹு தஆலாவை ஹஸ்ஸா நாயகி சொல்றாங்க, நாயகமே அபூபக்கர் ரலியல்லாஹு நிக்க முடியாது நாயகமே, உங்களை நினைத்தே உருகி போவார்கள் நாயகமே, அதனால் என் தகப்பனார் நிற்கட்டும் நாயகமே. ஹஸ்ஸா நாயகியை பார்த்து பெருமானார் கடிந்து கொள்கிறார்கள், நீங்கள் என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுக்கிற பெண்களா? தொலை வைக்கட்டும் என் அபூபக்கர். இதற்குள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், பெருமானார் அனுமதி கொடுத்து விட்டார்கள், நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்ல உமர் ரலியல்லாஹு முன்னால் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிற பொழுது இந்த சப்தம் பெருமானாரின் வீட்டுக்குள்ளே கேட்க, இது என் அபூபக்கரின் சப்தம் அல்ல, இது என் அபூபக்கரின் சப்தம் அல்ல, செல்லட்டும் உமர், உமர் செல்லட்டும், அபூபக்கர் தொலை வைக்கட்டும் என்றார்கள். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் 17 வக்துகள் தொலை வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கஷ்டத்திலே இன்னும் இறப்பதற்கு 3 நாட்கள் தான் இருக்கிறது. பெருமானார் திரையை திறந்து பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்படி தொலை வைக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். பெருமானாருக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைத்ததை போன்று தெரிகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள். 2 பேரும் தோளிலே தூக்கி வருகிற பொழுது அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கால்கள் எல்லாம் பூமியிலே கோடு போட்டுக் கொண்டு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கால்கள் இரத்தச் சுவடுகளாக மாறுகிறது. பெருமானார் பள்ளிக்குள்ளே நுழைகிறார்கள். இதை கண்டு கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைக்க முடியுமா? பின்னால் வருகிறார்கள். பெருமானார் முன்னால் அமர வைக்கப்படுகிறார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க அபூபக்கர் ரலியல்லாஹு முகப்பிருஸ் சௌத்தாக தக்பீரை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பெருமானார் தொழுகையை முடிக்கிறார்கள். மெம்பரிலே ஏறி நிற்கிறார்கள். மெம்பரிலே ஏறி அமர்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். முடியாத தருணத்திலே பெருமானார் கேட்கிறார்கள், நான் யாரிடமாவது கடன் வாங்கி இருக்கிறேனா? நான் யாரிடமாவது கடன் வாங்கி இருக்கிறேனா? ஒரு சஹாபி சொன்னார், நாயகமே, என்னிடத்திலே ஒரு ஏழை வந்தார், என்னிடத்திலே 3 திர்ஹத்தை வாங்கி அவருக்கு கொடுத்தீர்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபضل இப்னு அப்பாஸை அழைக்கிறார்கள். ஃபضل இப்னு அப்பாஸ், அந்த கடனை, அந்த 3ஐ நீ அவருக்கு அடைத்து விடு என்று சொன்னார்கள். அடுத்து ஒரு சஹாபி கேட்கிறார், நாயகமே, அன கத்தா அன ஃபாஹிஷ், நாயகமே, நான் கெட்ட பேச்சுக்களை தெரியாமல் பேசிவிடுகிறேன் நாயகமே, என்னுடைய நாவிலிருந்து பொய் வந்து கொண்டே இருக்கிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். ரப்புல் ஆலமீனே, இவருடைய பொய்யை எல்லாம் இனிமேல் உண்மையாக மாற்றி விடுறப்பே, இவருடைய கெட்ட பேச்சுக்களை எல்லாம் இனிமேல் கலிமாக்களாக நல்ல வார்த்தைகளாக மாற்றி விடுறப்பே என்று பெருமானார் துஆ செய்கிறார்கள். ஒரு சஹாபி சபையிலே எழுந்து கேட்கிறார், நாயகமே, நான் முனாஃபிக்காக இருக்கிறேன் நாயகமே, நயவஞ்சகக்காரனாக இருக்கிறேன் நாயகமே. உமர் ரலியல்லாஹு கண்டிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கண்டிக்கிறார்கள். என்ன பேச்சு பேசுகிறாய், என்ன பேச்சு பேசுகிறாய்? பெருமான் அல்லாஹ்வே மறைத்து வைத்திருக்க நீ உன்னை முனாஃபிக் என்று சொல்கிறாயே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரை விட்டு விடுங்கள், இவர் முனாஃபிக்காக இருந்து மறுமை நாளையிலே கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. இங்கேயே சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை காமிலான முஃமினாக ஆக்கி அருள்வானாக என்று பெருமானார் துஆ செய்கிறார்கள். ஒரு பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நிலையை பார்த்து வெளியிலிருந்து அண்ணலின் பக்கம் இஷாரா செய்கிறார்கள். நாயகமே, சொல்ல முடியாத நோயிலே நான் கஷ்டப்படுகிறேன் நாயகமே, வேதனையிலே கஷ்டப்படுகிறேன் நாயகமே, எனக்காக துஆ செய்யுங்கள் நாயகமே. பெருமானார் 2 பேர்களை கொண்டு எழுகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். பெருமானார் பூமியிலே அந்த பெண்ணுக்காக துஆ செய்கிறார்கள். கஷ்டத்திலும் கூட இந்த உம்மத்தை மறக்காத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் எழுந்து அமர வைக்கப்படுகிறார்கள். ஒரு சஹாபி சொன்னார், நாயகமே, நான் கஞ்சனாக இருக்கிறேன் நாயகமே, என் உள்ளமெல்லாம் கடினமாக இருக்கிறது நாயகமே, என் கடினத்தன்மை நீங்குவதற்கு நீங்கள் தான் துஆ செய்ய வேண்டும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் அவர்களுக்கும் துஆ செய்கிறார்கள். இந்த நேரத்திலே சபையில் எழுகிறார் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா. சபையிலிருந்து எழுந்தார்கள், நாயகமே, என்னை ஒரு நாள் நீங்கள் அடித்து விட்டீர்கள் நாயகமே, என்னை ஒரு நாள் நீங்கள் அடித்து விட்டீர்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஹ்ராபிலே இருந்து கொண்டு என்னையும் அடித்துக் கொள்ளும் காஷா, என்னையும் அடித்துக் கொள்ளும் காஷா. யாரின் மேனியிலும் கை வைக்காத பெருமானாருக்கு இப்படி ஒரு அவப்பெயரா? சஹாபாக்கள் எல்லாம் உக்காஷாவின் பக்கம் திரும்புகிறார்கள். என்ன உக்காஷா, உனக்கு என்ன ஆனது உக்காஷா? நாயகமே, என்னை அடிக்கிற பொழுது என் உடம்பிலே ஆடை இல்லை நாயகமே, ஆடை இல்லாமல் என்னை அடித்தீர்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தனி அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றார்கள். தனி அறைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறது. பெருமானார் ஆடையை கழட்டுகிறார்கள். உக்காஷா சொன்னார்கள், சாட்டையால் என்னை அடித்தீர்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்டையை எடுத்துக் கொடுக்கிறார்கள். சக்கராத்தின் நேரத்திலேயும் கஷ்டத்திலே கூட, உக்காஷா நீ என்னை பழி வாங்கிக் கொள் உக்காஷா. உக்காஷா ரலியல்லாஹு சாட்டையை தூக்கி போட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேனியெல்லாம் முத்தமிடுகிறார். மேனியெல்லாம் முத்தமிடுகிறார். மேனியெல்லாம் முத்தமிடுகிறார். கட்டித் தழுவுகிறார். நாயகமே, உங்களுடைய மேனியோடு என் மேனி சேர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் நாயகமே. உங்களுடைய மேனியோடு என் மேனி சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நாயகமே. அதனால் தான் நான் இவ்வாறு செய்தேன் நாயகமே. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே. பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். இன்னும் 2 நாட்கள் தான் பெருமானாருக்கு இருக்கிறது. 2 நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ அவ்ஃபாவை அழைக்கிறார்கள். பெருமானார், நான் கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்பதை நான் எழுதி கொடுத்து விடுகிறேன் அப்துர் ரஹ்மான் என்று சொல்லுகிற பொழுது, அபூபக்கர் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை கூட எழுதி கொடுத்து விடுகிறேன், கியாமத் வரை என்ன நடக்கும் என்பதை எழுதி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல, பெருமானாரின் கஷ்டத்தை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து, வேண்டாம், நாயகத்திற்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் இல்லை இல்லை, பெருமானாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து எழுதிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். 2 பேரும் சண்டை போடுவதை பார்த்து பெருமானார், உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று அனுப்பி விடுகிறார்கள். இதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ரஸியா குல்லு ரஸியா, எங்களுக்குள் போட்டுக்கொண்ட சண்டையால், எங்களுக்குள் போட்டுக்கொண்ட சண்டையால் நாங்கள் இழந்தது ஏராளம், இழந்தது ஏராளம். பெருமானார் எழுதி கொடுப்பதையே இழந்து விட்டோம். இன்னும் 1 நாள் இருக்கிறது. உம்மன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு இன்னும் ஒரே 1 நாள் இருக்கிறது. பெருமானார் ஆயிஷாவை அழைத்து கேட்கிறார்கள், அம்மா ஆயிஷா, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா ஆயிஷா. தலையிலே புரள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை தன்னுடைய மேனியிலே ஊற்றிக் கொள்ளுகிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷாவிடத்திலே, அம்மா வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். 7 திர்ஹம் இருக்கிறது நாயகமே. அம்மா, ஒரு நபியின் வீட்டில் 7 திர்ஹம் வேண்டாம் அம்மா, அதை தர்மம் பண்ணிவிடு என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தின் வேளையிலும் நீ தர்மம் செய்து விடம்மா என்று சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு மறந்து போகிறார்கள். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவூட்டுகிறார்கள், அம்மா ஆயிஷா, அந்த 7 தர்மம் செய்து விட்டாயா? மறந்து விட்டேன். பெருமானார் கண்டிக்கிறார்கள், வேண்டாம், என் உயிர் போகிற பொழுது நம் வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது அம்மா ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவிடத்திலே சொல்ல, ஏழைகளுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ஏழையும் தர்மம் செய்து விடுகிறார்கள். ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுகிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு பெருமானாரை பார்க்கிறார்கள். வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். அண்ணலை பார்க்கிறார்கள். வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். அண்ணலை பார்க்கிறார்கள். வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். பெருமானார் சஃபியாவை அழைத்து, அம்மா வேண்டாம் அம்மா என்றார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா, என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது, என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி விட்டார்கள், அம்மா சஃபியா வந்து சொல்லி விட்டார்கள். சஃபியா பெருமானாரை பாப்பாங்க, கஷ்டப்படுறதை பார்த்து வீட்டுக்குள்ள போய் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் அழுவார்கள், யா அல்லாஹ், பெருமானாருக்கு கொடுக்கிற எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து என்னை மௌத்தாக்கி விடுறப்பே, என் பெருமானாருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம், என்னை மௌத்தாக்கி விடுறப்பே, பெருமானாருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். தொழுது அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டு நாயகத்தை வந்து பார்ப்பார்கள். பெருமானார் மீண்டும் கஷ்டப்படுவார்கள், மீண்டும் தொழுவார்கள். அழுதுவிட்டு என்னை மூத்தாக்கி விடுறப்பே மீண்டும் வந்து பார்க்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அம்மா, நான் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கிறேன் தெரியுமா? என் கஷ்டத்தை சஃபியா உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது சஃபியா, என் கஷ்டத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது சஃபியா. நான் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கிறேன் தெரியுமா? என் உம்மத்துமார்கள் அத்தனை பேர்களின் சக்கராத்து வேதனையை ரப்பே எனக்கு கொடுத்து விடு. என் உம்மத்தின் அத்தனை சக்கராத்தையும் எனக்கு கொடுத்து விடு. என் உம்மத்துமார்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் இறக்க வேண்டும். அதைத்தான் நான் அல்லாஹ்விடத்திலே அந்த நேரத்திலும் உம்மத்தி 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 என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே நான் அழுது கொண்டிருக்கிறேன், அம்மா சஃபியா வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் உறங்கவில்லை, மயக்கத்தில் இருக்கிறார்கள். பெருமானார் அடுத்த நாள் காலை அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்க்கிறார்கள். கொஞ்சம் ஆற்றல் இருப்பதை போன்று தெரிகிறது. அலி ரலியல்லாஹு உஸாமாவை அழைக்கிறார்கள். மீண்டும் பெருமானார் செல்கிறார்கள்.
பள்ளிக்கு செல்கிறார்கள். காலெல்லாம் கோடு போட பெருமானார் பள்ளிக்கு சென்றார்கள். எந்த நாள் பெருமானார் வஃபாத்தாகிறார்களோ அந்த திங்கட்கிழமை காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே வந்து தொழ வைக்கிறார்கள். பெருமானார் மெம்பரிலே அமர வைக்கப்படுகிறார்கள். அமர்கிற பொழுதே பெருமானார் சாய்கிறார்கள். அமர்கிற பொழுதே பெருமானார் சாய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா, உஸாமா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், வல் அஸ்ர் சூராவை ஓதுகிறார்கள். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸூ பில் ஹக் வதவாஸூ பிஸ்ஸப்ர். என்னுடைய அருமை தோழர்களே, நீங்கள் ஈமானை விட்டு விடாதீர்கள், ஒரு காலத்திலும் அமலை விட்டு விடாதீர்கள். சத்தியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும், பொறுமையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா அலைக்கும் பிஸ்ஸலா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள். வத்தகுல்லாஹ மஸ்ததஅத்தும், நீங்கள் முடிந்தவரை தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள், இறையச்சத்தை வாழ்க்கையில் விட்டு விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் நிகழ்த்த முடியாமல் நிகழ்த்திவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவின் வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. வெளியிலே அலி ரலியல்லாஹுவும் அப்பாஸ் ரலியல்லாஹுவும் பேசிக் கொள்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தூர நோக்கு சிந்தனை கொண்டவர்கள், முகத்தை பார்த்தே அறிந்து கொள்ளுகிற குணம் கொண்டவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், அலியே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள்? அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை, பெருமானார் இன்றைக்கு வஃபாத்தாகி விடுவார்கள் அலியே, இன்றைக்கு வஃபாத்தாகி விடுவார்கள் அலியே. யாருக்கு கலீஃபா, அடுத்த கலீஃபா யார் என்று கேட்டு விட அலியே. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பாஸ், இந்த வார்த்தையை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யா அம்மி, என் சிறிய தந்தையே, நான் பெருமானாரிடத்திலே போய் கலீஃபாவை கேட்பதா, நான் கேட்பதா? பெருமானார் ஒரு நாளும் இறக்க மாட்டார்கள், பெருமானார் ஆரோக்கியம் பெறுகிறார்கள். வெளியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்ற நாயகம் காய்ச்சல் தலைக்கேறுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் மிஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார், மிஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார். பெருமானார் அதையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா, அண்ணல் நாயகமே, உங்களுக்கு மிஸ்வாக்கு வேண்டுமா என்று கேட்க பெருமானார் தலையாட்டுகிறார்கள். பெருமானார் தலையசைக்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அந்த மிஸ்வாக்கை மென்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு மிஸ்வாக்கு செய்து வைக்கிறார்கள், மிஸ்வாக்கு செய்து வைக்கிறார்கள். ஆயிஷாவினுடைய மடியிலே பெருமானார் படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா, நெஞ்சை அறுக்கிறது விஷம் ஆயிஷா, நெஞ்சை அறுக்கிறது விஷம் ஆயிஷா, நெஞ்சை அறுக்கிறது விஷம் ஆயிஷா, பக்கத்தில் தண்ணீரை கொண்டு வாருங்கள் ஆயிஷா. தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. பெருமானாரின் முகத்திலும் பெருமானாரின் மேனியிலும் பெருமானாரின் முகத்திலும் அண்ணலின் மேனியிலும் தண்ணீரை தடவப்படுகிறது. உம்மான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஷக்ராத்துல் மௌத், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஷக்ராத்துல் மௌத். யா அல்லாஹ், என் மரண வேதனை எனக்கு லேசாக்கு, ரப்புல் ஆலமீனே, என் மரண வேதனை எனக்கு லேசாக்கு. யா உம்மத்தி, யா உம்மத்தி, யா உம்மத்தி, என் சமுதாயமே, என் சமுதாயமே, என் சமுதாயமே, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் மோசமாக நடந்து விடாதீர்கள், நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று உமான் நபிகள் கோமான் சொல்லி முடிப்பதற்குள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். கண்ணீரோடு நிற்கிறார்கள். நபியே நாயகமே, உங்களை சந்திக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி கேட்கிறார். நாயகமே, நாயகமே, இதுவரை இந்த இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே. இந்த மலக்குல் மௌத் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே. எந்த நபியிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை நாயகமே. ஆனால் அல்லாஹ் உங்கள் விஷயத்திலே அனுமதி கேட்க சொல்லி இருக்கிறான் நாயகமே. நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விருப்பமா, இந்த உலகத்திலே வாழ விருப்பமா என்று அல்லாஹ் கேட்கிறான் நாயகமே. அது மட்டும் இல்லை நாயகமே, இதோ வந்திருக்கிறாரே ஒரு மலக் இஸ்மாயில், அவர் பிறந்ததிலிருந்து உங்களை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். வந்திருக்கிறார் மலக் இஸ்மாயில். அழுகிறார், ரப்புல் ஆலமீனே, ரப்புல் ஆலமீனே, பெருமானாரை இறக்கிற பொழுதுதான் நான் பார்க்க வேண்டுமா, வாழுகிற பொழுது வாக்கக்கூடிய நசீபை எனக்கு நீ கொடுக்கவில்லையே என்று அழுது கொண்டிருக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டிச் தழுவுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா என்று பெருமானார் கண் மூடினார்கள். உலகமே இருண்டு போனது, உலகமே இருண்டு போனது. அந்த அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழிக்கவில்லை. அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா, என்னுடைய ரப்பே என்று பெருமானார் கண்ணை மூடினார்கள். உலகம் இருண்டு
போனது. சஹாபாக்களுக்கு செய்தி கிடைக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா வாளை எடுத்துக்கொண்டு சுட்டுகிறார்கள். அண்ணல் பெருமானார் இறந்து விட்டதாக யாராவது சொன்னால் நான் தலையை எடுத்து விடுவேன். கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள். பெருமானாரின் நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள், நாயகத்தின் நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். அம்மா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல். முஹம்மது அல்லாஹ்வின் தூதர், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர். உலகத்திலே எத்தனையோ தூதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள், பெருமானாரும் இறந்து விட்டார்கள். உமரே அந்த பெருமானார் இறந்து விட்டார்கள், அமைதியாக இருங்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானார் இறந்தது எனக்கும் தெரியும். பெருமானார் ஒரு தூணிலே சாய்ந்து ஓதுவார்கள். பெருமானார் சாயவில்லை என்பதற்காக அந்த தூண் அழுதது, உஸ்துவானத்தை ஹன்னானா அழுதது. ஓரறிவு படைத்த அந்த தூணே பெருமானாரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. ஓரறிவு படைத்த அந்த தூணுக்கு பெருமானாரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத பொழுது ஆறறிவு படைத்த என்னால் எப்படி அந்த நாயகத்தின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த உலகத்திலே என்னால் எப்படி வாழ முடியும்? ஒரு பக்கம் உமர் அழுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி, யாரால் இந்த சமுதாயத்திற்கு பாங்கு கடமையாக்கப்பட்டதோ அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹும்ம மத்ஹபில் பஸர லா அன்துர் பாத ஹபீபி அஹதா. யா அல்லாஹ், அந்த பேரொளியை பார்த்ததற்கு பிறகு, அந்த பெருமானாரை பார்த்ததற்கு பிறகு இந்த கண்கள் வேறு யாரையும் பார்க்க கூடாது ரப்பே. என் கண் பார்வையை எடுத்து விடு ரப்பே, எனக்கு பார்வை வேண்டாம் ரப்பே. பெருமானாருக்கு பிறகு நான் யாரையுமே பார்க்க கூடாது ரப்பே என்று சொல்லி துஆ செய்கிறார்கள். அவர்களின் கண் பார்வை போகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் மறைவு செய்தியை கேட்டவுடன் மயங்கி விழுந்தவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு எழவே இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு எழவே இல்லை. கண்ணீரை தெளித்து உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு ஆறுதல் சொல்லப்படுகிறது. சஹாபாக்களில் பெண்மணிகள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெண்மணிகள் எல்லாம் இடி விழுந்ததை போன்று வீட்டிலே மடங்கி கிடக்கிறார்கள், இடி விழுந்ததை போன்றிருக்கிறார்கள். ஒரு சஹாபி, அன்புக்குரியவர்களே, பெருமானாரின் மீது பாசம் கொண்ட சஹாபிய பெண்மணி பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்களே என்று சொன்னவுடன் அவர்களுக்கு பிடித்த பைத்தியம் கபர் வரை பைத்தியமாகவே அவர்கள் இருந்தார்கள். மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. பெருமானாரின் மரணத்தை சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அண்ணல் பெருமானார் வஃபாத்தாகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எப்படி ஜனாஸா தொழுகை நடத்துவது, எப்படி குளிப்பாட்டுவது, எங்கே அடக்கப்படுவது, எப்படி குழி தோண்டுவது, அதற்குள்ளே யார் இறங்குவது, யார் தொழ வைப்பது, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. சஹாபாக்கள் கவலையில் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களை நிதானப்படுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி குளிப்பாட்டுவது, ஆடையோடு குளிப்பாட்டுவதா, ஆடையை கலட்டி குளிப்பாட்டுவதா என்று பிரச்சனை வருகிற பொழுது திடீரென்று ஒரு சப்தம் கேட்கிறது. அறைக்குள்ளிருந்து ஆளை காணவில்லை, சப்தம் கேட்கிறது. நபிமார்களினுடைய ஆடைகளை கலட்டுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது, ஆடையோடுதான் குளிப்பாட்ட வேண்டும். பெருமானாருக்கு ஆடையோடு யார் குளிப்பாட்டுவது? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே சொல்லிவிட்டார்கள். காபாவிலே அலி ரலியல்லாஹு பிறக்கிறார்கள். காபாவுக்குள்ள பிறந்த குழந்தை ஒரே குழந்தை அலி ரலியல்லாஹு தஆலா. காபாவிலே அலி பிறக்கிறார்கள், கனிவிழிக்கவில்லை. தாயார் வீட்டுக்கு எடுத்துச் செல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு கனிவிழிக்கவில்லை. பெருமானார் மாலை நேரத்திலே போய் அலியை பார்க்கிறார்கள். பிஞ்சு குழந்தை அலியை பார்க்கிறாங்க. பெருமானாரின் முகத்தில் கண்விழிக்கிறார், அண்ணலின் முகத்தில் கண்விழிக்கிறார். பைத்துல்லாவிலே பிறந்து, காபத்துல்லாவிலே பிறந்து ரசூலுல்லாஹ்வின் மீது கண்விழித்த பிள்ளை அலி ரலியல்லாஹு பெருமானார் குளிக்க வைக்கிறார்கள். குளிக்க வைக்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், அலியே, இன்றைக்கு உன்னை நான் குளிக்க வைக்கிறேன், நாளை நீதான் என்னை குளிப்பாட்டுவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். அந்த அலி ரலியல்லாஹு தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்ல திரை போடப்படுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா தண்ணீரை அன்சாரிகள் முஹாஜிர்கள் சண்டை போடுகிறார்கள். யார் எடுத்துக் கொடுப்பது? அன்சாரிகள், எங்கள் பூமியில் பெருமானார் வஃபாத்தாக இருக்கிறார்கள், நாங்கள் தான் தகுதி பெற்றவர்கள். முஹாஜிர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கும் அந்த வாக்கியம் வேண்டாமா என்று சொல்ல இரண்டு பேர்களும் மாறி மாறி எடுத்துக் கொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு உள்ளிருந்து வாங்கி குளிப்பாட்டுகிறார்கள். 30 மலக்குகள் பெருமானாரை புரட்டுகிறார்கள். அலி ரலியல்லாஹு திருப்பலாம் என்றிருந்தால் பெருமானார் திருப்பி வைக்கப்படுகிறார்கள். பெருமானாரை குளிப்பாட்டுகிறார்கள். குளிப்பாட்டியதற்கு பிறகு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எத்தனை ஆடைகளில் கஃனிட வேண்டும்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
பெருமானாருக்கு வெள்ளை ஆடை 3 ஆடைகளில் கஃனிட வேண்டும் என்று சொல்ல யமன் நாட்டு ஆடை 3 ஆடை பெருமானார் வைத்திருந்த 3 புதிய ஆடைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஃனிடப்படுகிறது. பிறகு எந்த குழி தோண்டுவது? மக்கா வாசிகள் எல்லாம் ஷக்கு குழி தோண்டுவார்கள், நேரா குழி தோண்டுவார்கள். மதீனா வாசிகள் லஹது குழி தோண்டுவார்கள், பிள்ளை குழி தோண்டுவார்கள். நேரா போய் சைடுல ஒரு ஓரமா குழி ஒதுங்கி இருக்கும், பிள்ளை குழி உள்ள ஜனாசாவை வைத்துவிட்டு மேலே மண்ணை போடுவார்கள். இது லஹது குழி. எதை தோண்டுவது என்று கேட்கிற பொழுது 2 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எங்கே அடக்கம் செய்வது? பெருமானார் சொல்லிவிட்டார்கள், நபிமார்கள் எந்த வீட்டிலே வாழுகிறார்களோ அங்குதான் அடக்கப்பட வேண்டும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய வீட்டிலே அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே 2 குழிகள் யார் விரைவாக தோண்டுகிறீர்கள் என்று பார்க்க சொல்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா லஹது குழி தோண்டிவிட்டு வந்து சொல்கிறார்கள். மதீனாவின் பழக்கம் லஹது குழி தோண்டிவிட்டோம் என்று சொல்ல அன்சாரிகள் சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரும் லஹது குழியில் அடங்குவதை தான் புரியப்பட்டார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜனாசாவை தூக்குவது யாருக்கு தைரியம் இருக்கிறது, யார் தொலை வைப்பது என்று பேச்சு வருகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அண்ணல் பெருமானார் வாழ்ந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள், என் ஜனாசாவை எப்படி வைக்க வேண்டும் தெரியுமா? ஒரு அறையிலே ஆயிஷாவின் வீட்டுக்குள்ளே வைத்துவிட வேண்டும். முதலில் மலக்குமார்கள் வந்து தொழுவார்கள். மலக்குமார்கள் தொழுததற்கு பிறகு ஒவ்வொரு குழுவாக சென்று தனித்தனியாக தொழ வேண்டும். இமாமத்து செய்கிற தகுதி பெருமானாருக்கு முன்னால் நின்று இமாமத்து செய்கிற தகுதி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. குழுவாக செல்லுங்கள், தனித்தனியாக தொழுங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. நபி தோழர்கள் நின்று தொழுகிற பொழுது தன்னையே இழந்து போனார்கள். அவர்கள் தைரியம் இழந்து போனார்கள். அவர்கள் இருளிலே மாட்டிக்கொண்டதை போன்றிருந்தார்கள். தொழுகை நடக்கிறது. அன்றைக்கு தொழுகையாக அது இல்லை. அவர்களுடைய உடல் எல்லாம் மாறி போனது. சஹாபாக்கள் அழுகிறார்கள், பெருமானாரை கண்ணீரால் குளிப்பாட்டுகிறார்கள். தொழுகை முடிகிறது. பெருமானாரை யார் இறங்கி அடக்கம் செய்வது? ஹூலி எங்கே அந்த ஹூலி என்று கேட்கிறார்கள். ஷஹீதுகளை மட்டும் அடக்குவதற்கு பெருமானார் நியமித்த அந்த ஹூலி ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, உஸாமா ரலியல்லாஹு தஆலா வரவழைக்கப்படுகிறார்கள். 3 பேர்களும் கபரில் இறங்கி அடக்குகிற பொழுது வளர்க்கப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா, அண்ணலின் வளர்ப்பிலேயே வாழ்ந்த அலி ரலியல்லாஹு, அண்ணல் பெருமானார் அலியை தூக்கி கொஞ்சுவார்களாம். அந்த அலி கையிலே வாங்குகிற பொழுது அலியால் வீரர் அலியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெற்றியிலே முத்துகிறார்கள், நபியே நாயகமே, உங்களோடு சேர்ந்து நானும் வர ஆசைப்படுகிறேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அடுத்தவர்கள் பெருமானாரை இறக்குகிறார்கள். பிடிமண் போடப்படுகிறது. யாருக்கு மனம் வரும்? சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய கண்ணீரோடு ரத்தத்தை சிந்தி பிடிமண் போடுகிறார்கள். பிடிமண் போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்புகிற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அனஸ் ரலியல்லாஹுவை அழைத்து கேட்டார்கள். அம்மா அனஸை பார்த்து கேட்கிறார்கள், அம்மா அனஸ், என் நாயகத்தின் மீது மண் போட உனக்கு எப்படி மனம் வந்தது? 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த அனஸே, என் பெருமானாரின் மீது மண் போட்டு வருவதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்கிற பொழுது அரபகமே அழுதது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை விட்டு சென்றார்கள், மக்களை விட்டு மறைந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற சுன்னத்துக்களும் அண்ணல் விட்டு சென்ற தொழுகையும் நம்மிடத்திலே கொடுத்து சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் விட்டு சென்ற சுன்னத்துக்களையும் அவர்கள் விட்டு சென்ற அந்த தொழுகையையும் கடைபிடித்து பெருமானாரின் வழி வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير.
اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم